ஒருத்தரால ஒரு முழு சமுதாயத்தோட தொலைஞ்சு போன அடையாளத்தையே திரும்ப கொண்டு வர முடியும்னு ஒருத்தர் நிரூபிச்சிருக்காரு. அவர்தான் மயிலைச்சீனி வெங்கடசாமி. வாங்க அவரோட ஆச்சரியமான கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பிட்ட காலத்தை இருண்ட காலம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சொல்றது சரியா? இந்த ஒரு கேள்விதான் மயிலைசீனி வெங்கடசாமியோட வாழ்க்கை பயணத்தையே ஆரம்பிச்சு வச்சது. அந்த பயணம் ஒரு பெரிய சகாப்தத்தையே நாம பாக்குற விதத்தை மாத்த போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. சரி, அவரோட முதல் பெரிய வேலையே நாம உண்மைன்னு நம்பிட்டு இருந்த வரலாற்றோட பக்கங்களை புரட்டி போடுறதுதான். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, களப்பிரர்கள் காலம் தமிழ்நாட்டோட ஒரு டார்க் ஏஜ், ஒரு இருண்ட காலம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஆனா வேங்கடசாமி அதை ஏத்துக்கல. களப்பிரர் ஆட்சியில் தமிழகம்னு ஒரு புத்தகம் எழுதினார் பாருங்க, அது அந்த இருட்ட விளக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சுச்சு. நாம இருண்ட காலம்னு நினைச்ச ஒரு காலகட்டம் உண்மையிலே எவ்வளவு முக்கியமான ஒண்ணுன்னு உலகத்துக்கே புரிய வச்சாரு. அவரோட ஆராய்ச்சி களப்பிரர்களோட மட்டும் நின்னுடல. எங்கெல்லாம் போச்சு தெரியுமா? பல்லவ மன்னர்கள், நம்ம சங்ககால சேர, சோழ, பாண்டியர்கள், அதோட நிக்கல. கொங்கு, துளுன்னு சின்ன சின்ன பகுதிகள், ஏன் இலங்கை வரலாறு வரைக்கும் அவரோட பார்வை விரிஞ்சுது. முக்கியமா அவர் சும்மா ராஜாக்களை பத்தி மட்டும் பேசல, மக்களோட பண்பாடு, கலைன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான படத்தை நமக்கு கொடுத்தாரு. இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3ஆம் நந்திவர்மன்னு ஒரு பல்லவ மன்னர். அவரை பத்தி தமிழ்ல எழுதப்பட்ட முதல் புத்தகமே இவரோடதுதான். இதுக்கு என்ன அர்த்தம்? வரலாறுங்கிறது பெரிய படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் சொந்தம்னு அடிச்சு சொன்னாரு. அதாவது இருண்ட காலம்னு ஒரு தியரி இருந்துச்சு இல்லையா, அதை கேள்வி கேட்டது மூலமா அவர் சும்மா ஒரு சாப்டர் திருத்தி எழுதல, பல நூற்றாண்டுகளா இருந்த நம்ம தமிழ் வரலாற்றுக்கே ஒரு புது பெருமையை கொண்டு வந்து சேர்த்தார். வரலாறு மட்டும் இல்ல, கலை உலகத்திலையும் மயிலைசீனி வெங்கடசாமியோட தடம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அது வரைக்கும் யாரும் கண்டுக்காத கலை பொக்கிஷங்களை அவர் எப்படி வெளியே கொண்டு வந்தாருன்னு பார்ப்போம். நம்பர் 1, ஏன் இந்த நம்பர் தெரியுமா? தமிழ் மொழியில நுண்கலைகளை பத்தி ஒரு முழுமையான புத்தகம் அது வரைக்கும் வரவே இல்லை. அந்த வெற்றிடத்தை நிரப்புன ஆள் இவர்தான். அந்த புத்தகத்தோட பேர் தான் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். இது சும்மா ஒரு புத்தகம் இல்ல, இது ஒரு கலை களஞ்சியம். சிற்பம், ஓவியம், இசைன்னு நம்ம கலைகளோட மொத்த வரலாறும் இதுல இருந்துச்சு. இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு அரசே அதுக்கு முதல் பரிசு கொடுத்து கௌரவிச்சது. அவரோட எழுத்து ஏன் அவ்வளவு உயிரோட்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா அவர் சும்மா படிச்சுட்டு எழுதல, அவரே ஒரு ஆர்டிஸ்ட். சின்ன வயசுல ஆர்ட் காலேஜ்ல படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தன்னோட புத்தகங்களுக்கு தேவையான படங்களை அவரே வரைஞ்சுக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய திறமை. வரலாறு கலைகள்னு பார்த்துட்டோம். அடுத்து இலக்கிய உலகத்துல அவர் ஒரு பெரிய தேடல் ஆரம்பிச்சாரு. கால வெள்ளத்துல கரைஞ்சு போன நம்ம அறிவு புதையலை அவர் எப்படி தேடினாருன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு படிக்கிற சங்க இலக்கியம்லாம் ஒரு சின்ன பகுதி தான் சொன்னா நம்புவீங்களா? காலத்துல அழிஞ்சு போன நம்ம தமிழ் நூல்கள் எவ்வளவு இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த எண்ணிக்கை தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம அதிர்ச்சி ஆகிடுவோம். 1, 2 இல்ல 333. ஆமா, 333 நூல்கள். நாம மொத்தமா இழந்துட்டோம்னு மயிலைச்சீனி வெங்கடசாமி கண்டுபிடிச்சு பட்டியலிட்ட நூல்களோட எண்ணிக்கை இது. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? மறைந்து போன தமிழ் நூல்கள்னு அவர் எழுதின புத்தகம் வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல, அது தொலைஞ்சு போன நம்ம அறிவு கருவூலத்துக்கு ஒரு மேப் மாதிரி. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல அறிஞர்களுக்கு அதை தேடணுங்கிற ஒரு உத்வேகமே வந்துச்சு. சொல்லப்போனா இது ஒரு புதிய தமிழ் மறுமலர்ச்சிக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. இப்படி வரலாறு, கலை, இலக்கியம்னு எல்லா துறைகள்லயும் அவர் செஞ்ச வேலைகளோட மொத்த தாக்கம் என்ன, அவரோட மரபு இன்னைக்கும் எப்படி உயிரோட இருக்குன்னு பார்க்கலாம். அவரோட வெற்றிக்கு என்ன காரணம்? அவரோட தனித்துவமான ரிசர்ச் மெத்தட் தான். ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செஞ்சாரு. சங்க இலக்கிய மாதிரி பழைய நூல்களை தோண்டி எடுக்கிறது, தமிழ் மொழிக்கும் துளு மொழிக்கும் என்ன சம்பந்தம்னு ஒப்பிட்டு பார்க்கறது, சின்ன சின்ன துரும்ப வச்சு ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்குறது. இதுதான் வெங்கடசாமி ஸ்டைல். அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுவும் ஒரு மைல்கல் தான். அது வரைக்கும் ஒரு நூற்றாண்டோட இலக்கிய வரலாற்றை எப்படி ஒழுங்கா வரிசைப்படுத்துறதுன்னு யாருக்கும் தெரியல. அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்ததே இந்த புத்தகம் தான். இன்னைக்கும் பல ஆய்வாளர்களுக்கு இது ஒரு கைடு மாதிரி. அதனால அவரை சும்மா ஒரு வரலாற்று ஆசிரியர்னு சொல்றது சரியில்லை. அவர் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு கட்டட கலைஞர். நம்ம தமிழ் வரலாறு, கலை, இலக்கியம்னு சிதஞ்சி கிடந்த அடித்தளத்தை அடுத்த தலைமுறைக்காக மறுபடியும் உறுதியா கட்டி கொடுத்தவர். மயிலை சீனி வெங்கடசாமியோட வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. வரலாறுங்கிறது படிச்சு முடிச்ச ஒரு புத்தகம் கிடையாது. அது இன்னும் நாம கண்டுபிடிக்காத, எழுதப்படாத பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய பயணம். அவரோட காலத்துல எழுதப்படாத பக்கங்களை தேடி கண்டுபிடிச்சார். இப்போ நம்ம காலத்தோட எழுதப்படாத பக்கங்களை தேடி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு இல்லையா?